கேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இப்போ நான் சொல்ல போகிற கேக் ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க கண்ட மேனிக்கு சாப்பிட்டு காலி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேக் ரெசிபி தான் இது. வந்து பியோர் வெஜ் கேக் ரெசிபி. இப்போ நாங்கள் ஏன் இந்த வெஜ் கேக் ரெசிபி பண்ணுறோன்னா, நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள். ஸோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தின்றதுனால நம்ம முட்டை கேக் வந்து பண்ண முடியாது. அதனால் வெஜ்ஜு கேக் வந்து எங்கிட்ட ரெசிபி இருக்குது. அதை நாங்கள் 7 தடவை பண்ணியிருக்கோம். எல்லா வாட்டியும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு, டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணுறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த கேக் வரும். செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டிய ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ நான் ஒரு சின்ன பாக்கெட் தயிர் எடுத்துருக்கேன். இது வந்து 110 ml. ஸோ தயிர் எடுத்துக்கிறேன். ஓகே, தயிர் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பவுடர் சுகர் வந்து 1 கப் எடுத்துக்கணும். இப்போ நான் 1 கப் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். பவுடர் சுகர் வந்து 150 கிராம்ஸ். என்னது அளவு சொன்னேன்? அதான் 1 கப்பு. 1 கப் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லையா? 1 கப்பு. இந்த கப்பு மெஷரிங் கப்பில் நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து 1 கப்னா எவ்வளோ சுகர் வருதுன்னு கிராம்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோலையும் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் கிராம்லேயோ இல்லை இந்த மாதிரி மெஷரிங் கப்லேயோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி விஸ்க் எடுத்துக்கிறேன். இந்த தயிரோட இந்த சர்க்கரையை முதல்ல நல்லா கரைச்சிக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பவுடர் சுகர். ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். சர்க்கரை சேர்த்தாச்சு தயிரோட. இப்போ அடுத்து வந்து நம்ம சேர்க்க வேண்டிய ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வாங்கியிருக்கிறது இந்த டைகர் அப்படின்ற பிராண்டில் வெனிலா எசன்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன் டீஸ்பூன் 5 ml வரும். இதில் விட்டாச்சு. இதை வந்து விஸ்கில் கொஞ்சம் கலந்துடலாம். ஓகே, இப்போ இது கலந்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து வெஜிடபிள் ஆயில், அதாவது நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆயில் வந்து நான் இதில் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில். 1/2 கப்னா 100 ml வரும். ஸோ நீங்கள் விஸ்க் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கிலே வந்து கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். என்கிட்ட பீட்டர் இருக்குது. ஸோ அதனால நான் பீட்டரில் பண்ண போகிறேன். நான் பீட்டரில் போட்டு அடிக்க போகிறேன்.
ஓகே, இது எது வரைக்கும் மிக்ஸ் பண்ணோம்னா மேலே வந்து ஆயில்ன்றதே நம்மளுக்கு தெரியக்கூடாது, தனியாக இருக்கிற மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூனு. விஸ்கில் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டுக்கு பீட்டரில் கூட நல்லா அடிச்சிக்கலாம். அடுத்து இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டியது இப்போ இந்த மாவு வந்து இது வந்து மைதா மாவு தான் எடுத்துருக்கேன் நான். ஸோ மைதா மாவு வந்து போட்டுக்கிறேன். மைதா மாவு கூட ஒரு 2 கிராம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு கலக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே கலக்கணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டா அந்த எழும்பி வராது. ஸோ மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணுற போது லாஸ்ட்டில் பால் வந்து நம்ம வந்து ஒரு 60 ml எடுத்துருக்கோம். பாலை வந்து அதை ஊற்றிக்கலாம். ஸோ பொறுமையாக தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு எழும்பி வராது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் விஸ்கில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்பேட்சுலா எடுத்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலிக்கான் ஸ்பேட்சுலா எடுத்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பேட்டர் வந்து இப்போ பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஓவனை வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஓவனில் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரிஸ் வந்து நீங்கள் வந்து ஹீட் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. இந்த 2 கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, கீழேயும் மேலேயும் 2 கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டுமே ஆனில் இருக்கிற பொசிஷனில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 180 டிகிரிஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கேக்குக்கு வந்து பேக் பண்ணுற டைம், அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் ஆகலாம். ஸோ உங்கள் ஓவனை பொறுத்து இந்த டைமிங் வந்து மாறும். ஸோ நான் இப்போ வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஓவனை. எந்த பொருள் எந்த கேக்கு எது செஞ்சாலுமே ப்ரீ ஹீட் வந்து 15 மினிட்ஸ் பண்ணிக்கணும்.
ஸோ அதனால் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து அந்த 180 டிகிரி ரீச் ஆகிடும் என்னோடய ஓவன். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து இந்த கேக் பேட்டர் உள்ளே வைக்கலாம். இப்போ வந்து கேக் பேட்டருக்கு வந்து நம்மளுக்கு பேன் வேணும். இப்போ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பேன் இருக்குது. இந்த பேனில் வந்து நான் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வச்சுருக்கிற சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து இதில் ஒரு கோட் பண்ணிக்கோங்க. இந்த பேன் ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து இதில் வந்து அந்த பட்டர் பேப்பர் வந்து இதில் போடணும். ஸோ அதை நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஸோ என்கிட்ட இந்த பேக்கிங் பேப்பர் இருக்குது. நான் பட்டர் பேப்பர்னு தப்பாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பேக்கிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் அதில் இப்படி மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிக்கிட்டு பேப்பரை கிழிச்சிக்க போகிறேன். ஓகே, இப்போ என் சைஸ் இது கரெக்டாக இருக்குது. இது ரவுண்ட் ஷேப்பில் முதல்ல வேணும். ஸோ அதனால் நான் இதை கொஞ்சம் மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி 3ஆக வந்து நீங்கள் மடிச்சுட்டு இந்த பிளேட்டை இப்படி போட்டுட்டு இது சென்டராக அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டு இந்த அளவு இப்படி பிடிச்சிக்கோங்க. அளவு வச்சுக்கிட்டு கத்திரிக்கோலில் அப்படியே சுற்றி கட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கேருந்து அப்படியே அப்ராக்சிமேட்டாக ஒரு ரவுண்டுக்காக கட் பண்ண போகிறேன். இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளே பேப்பர்ஸ் வச்சுட்டேன். இப்போ இதை சுற்றி ஒரு பேப்பர் வேணும். ஸோ அதையும் நான் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஷீட்டில் ஒரு சின்ன வால் ஹைட் திக்னஸ் எடுத்துக்கிட்டு பேப்பர் கிழிச்சுக்கிறேன். சுற்றி வச்சாச்சு. இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஆயில் எதுக்கு போட்டோம்னா நமக்கு மிச்ச பேலன்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆயில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த பேக்கிங் பேப்பர் வச்சுருக்கிறதுனால இந்த கேக் வந்து இதில் நல்லா ஒட்டாது. ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதை அப்படி ஃபுல்லாக ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரவுண்டு ஃபுல்லாக வரும். வந்து நம்மளுக்கு கேக் பேட்டர் இதில் போட்டாச்சு. ஸோ நான் இதுக்குள்ளே வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்த டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது உள்ளே. ஸோ இதுதான் வந்து ஓவன் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக அது யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து 180 டிகிரிஸ் வச்சா இங்கே 180 டிகிரிஸ் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் இதுக்குள்ளே அந்த ஓவன் டெம்பரேச்சரை உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை எடுத்துறேன். 180 டிகிரி கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த பேட்டர் வந்து உள்ளே வச்சிடுறேன். ஸோ 20 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன் டைமிங். ஸோ உள்ளே வச்சாச்சு.
டைமிங் வந்து 20 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம வந்து வச்சாச்சு 15 to 20 மினிட்ஸ் அப்படின்றதுக்காக நான் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அது வந்து கேக் வந்திருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நீங்கள் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அப்பயும் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப் அந்த ஓவன் உங்களுக்கு வந்து அந்த கேக் பேக்கிங்கோட டைமிங் மாறலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வச்சேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பேக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் திரும்ப வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது ஸோ இப்படி குத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெந்துட்ட மாதிரி தான் இருக்குது. நான் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி தான். ஸோ வந்து இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் கலர் பாருங்கள், அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரௌன் கலர் வரதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஸோ கேக் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். கேக் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓவன்லேருந்து கேக் எடுத்தாச்சு. இப்போ ஃபேன் காற்றுல இதை ஆடுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது கூல்டவுன் ஆகட்டும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்ப பார்க்கலாம். கேக்கை பண்ணிடலாம். கொதிக்குது. இங்க வந்து காட்டுவீங்க. கேக்கோட பின்னாடி பாருங்கள் எப்படி ப்ரௌனாக நல்லா வந்துருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஆரட்டன் ஸ்பீடாக ஆரட்டுன்றதுக்காக தான் கவுத்து போட்டு வச்சுருக்கேன். வாங்க வா கேக் வெட்டலாமா? வாங்க சார், வாங்க சார். வித்தன் சார். வீடியோ யாரும் கட்டலாம். ஏன் சிக்கங்க ஆ ரித்தனே கேக் வெட்டுறியா? வெட்டு. அப்படியே அப்படியே நிக்க சார். வெட்டு வெட்டு. அப்படியே நின்ற. இப்படிவா. வித்தன் கேக் வெட்டறான். வித்தனுக்கு கேக் வெட்டியாச்சு. கொடு கத்தி கொடு. இரு சுடுது. கத்தி கத்தி குத்துரு. இந்தா. ஸோ கேக் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக அதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அங்க கேக் கண்டு போய் சொல்லு. கேக் எப்படி இருக்கு? பாரு கேக் எப்படி அப்பா பாரு. கேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? எத்தனை டேஸ்டா இருக்காப்பா? அப்பா பாரு. இங்க பாரு. டேஸ்டா இருக்கா? டேஸ்டா இருக்கு. சூப்பர்.